த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த வேட்புமனு தாக்கலுக்கு இன்னும் சரியா ஒரு வாரம் தான் இருக்கு. ஆனா இவ்வளவு குறைவான நாட்கள் இருந்தும் கூட இன்னும் காங்கிரஸ் கட்சியில இருந்து வேட்பாளர் பட்டியல் அப்படின்றது வெளியாகாம இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியும் இன்னும் ரிலீஸ் பண்ணாம தான் இருக்கிறாங்க. அப்படின்னாலும் கூட காங்கிரஸ் செய்யக்கூடிய அந்த தாமதம் இருக்குல்ல, தலைவலியான விஷயமா இருக்கு. டெல்லியில இதை வச்சு ஒரு பெரிய சண்டை அப்படின்றதே போயிட்டு இருக்கு. எந்த அளவுக்குன்னா, இனி உங்க மூஞ்சிலேயே நான் முழிக்க விரும்பல, இனிமேல் எதா இருந்தாலும் நம்ம போன்ல பேசிக்கலாம், இல்லாட்டி வீடியோ கான்பரன்சிங்ல பேசிக்கலாம் அப்படின்னு ராகுல் காந்தி தமிழ்நாடு நிர்வாகிகளை துரத்தி விடக்கூடிய அளவுக்கு நிலைமை அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான கட்டத்தை அடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் எடுத்துட்டு இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். நீங்க இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க நேரத்துல கூட காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர் பட்டியல் அப்படின்றது ரிலீஸ் ஆயிருக்கலாம். பாரதிய ஜனதா கட்சிக்கும் அப்கோர்ஸ் ஆயிருக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி டெல்லியில இந்த இரண்டு தேசிய கட்சிகளும் பண்ணியிருக்கக்கூடிய ஆட்டம் இருக்குல்ல, அது நிச்சயமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஜனங்களுமே தெரிஞ்சுக்க வேண்டியது. அதுலயும் குறிப்பா காங்கிரஸ் செஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் அநியாயத்துடைய உச்சபட்சம். நிச்சயமா அது எல்லாருக்குமே போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த வீடியோவே உருவாக்கியிருக்கிறேன். ஏன்னா நான் டெல்லியில இருந்து இந்த இரண்டு முக்கியமான கட்சிகளுடைய நகர்வுகளையும் கொஞ்சம் பக்கத்துல இருந்து பாக்குறவன் அப்படின்றதுனால காங்கிரஸ் கட்சி இந்த 2026 சட்டமன்ற தேர்தல், அது தமிழ்நாடாகட்டும், கேரளாவாகட்டும், புதுச்சேரி ஆகட்டும், அஸ்ஸாம் ஆகட்டும், மேற்கு வங்கம் ஆகட்டும், இந்த 5 மாநிலங்களிலுமே எப்படியாவது தோத்து போயிடணும் அப்படின்றதுக்கான வேலைகளை தான் அவங்க ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க. இதை பத்தி ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அதோட நான் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் பாருங்க. ஆனா இப்போ எஸ்பெஷலி தமிழ்நாடு பத்தி மட்டுமே பார்ப்போம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் பிரச்சனைகள் எல்லாமே எப்ப ஆரம்பிச்சதுன்னா, அப்கோர்ஸ் காங்கிரஸ் கட்சியுடைய அந்த அவங்க ஆரம்பிச்சது தான் எல்லாத்துக்குமான முக்கியமான நீட்சியா இருந்தது. எங்களுக்கு அதிக இடங்கள் வேணும், 60 இடங்கள் வேணும், 45 இடங்கள் வேணும் அப்படின்னு பேரம் பேசிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் தாவேகா கிட்ட அவங்க 80 சீட்டு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க, நம்ம போய் சேர்ந்துடலாம் அப்படின்ற மாதிரியான சண்டைகள்லாம் போயிட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்துல ராகுல் காந்தியே ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க, நம்ம திமுக கூட்டணில இருந்து வெளியே போயிருவோம், நம்ம தாவேகா கூட போயிருவோம் அப்படின்னு. அவரும் ஒரு மாதிரி செட் ஆயிட்டாரு மைண்டுக்கு. ஆனா கடைசியா மல்லிகார்ஜுன கார்கேவும் சோனியா காந்தியும் தலையிட்டு இந்த அத்தனை பிரச்சனைகளையுமே தீர்த்து வச்சு திமுக கூட்டணியில தான் நம்ம தொடரணும் அப்படின்றத ஒரு ஒரு முடிவா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியல. அதுக்கப்புறமா திருப்பி என்ன பிரச்சனையாச்சு, உங்களுக்கு அதிக இடங்கள் வேணும் அப்படின்ற ஒரு சண்டையை தொடங்கி அடிச்சு பிடிச்சு கேட்டு போன தடவை 25, இந்த தடவை 3 சீட்டுகள் மட்டும் எக்ஸ்ட்ரா வாங்கி 28 சீட்டுகளை நின்று இருக்கிறாங்க. இப்ப இந்த 28 சீட்டுகள் நம்ம என்ன அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, 45 சீட்டு வேணும், 60 சீட்டு வேணும்ல எதிர்பார்த்துட்டு இருந்தாங்களா? ஆனா அவ்வளவு எதுக்குங்க, 28 சீட்டு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அந்த 28 சீட்டுக்கும் அவங்களால இப்ப வரைக்கும் வேட்பாளர்கள் அப்படின்றத இறுதி செய்ய முடியல. இன்னைக்கு தமிழ்நாட்டுல திருச்சியில சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் கலந்துகிட்ட தேர்தல் பொதுக்கூட்டம் காலையில நடந்துச்சு. அதுல அவரு வாக்காளர்களுக்கு வேட்பாளர்கள் அனௌன்ஸ் பண்றாரு. இந்த மாதிரி மனிதநேய மக்கள் கட்சியிலிருந்து இவர் நிக்கிறார், சம்மத் நிக்கிறாரு, அவருக்கு ஓட்டு போடுங்க. திமுகவுல இருந்து இனிகோ இருதயராஜ் நிக்கிறாரு, ஓட்டு போடுங்க. KN நேரு நிக்கிறாரு, ஓட்டு போடுங்க அப்படின்னு எல்லாரையும் அறிமுகப்படுத்துறாரு. ஆனா அந்த கூட்டத்திலேயே இல்லாத வேட்பாளர் அப்படின்னா அது காங்கிரஸ் கட்சியோட வேட்பாளர் தான். முதல்வர் என்ன பண்றது, இதெல்லாம் முதல்வர் சகோதரர் ராகுல் காந்தி வேட்பாளர்களை அறிவிப்பார். அந்த யாரா வேட்பாளரை அறிவிச்சிருந்தாலும் கை சின்னத்துல நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு சிஎம் கேட்டுட்டு போயிட்டார். அப்கோர்ஸ் அவரால் அவ்வளவுதான் பண்ண முடியும். நீங்க அந்த மொமெண்டம்னு ஒண்ணு இருக்குல்ல, ஒரு கூட்டணி சேர்ந்து அப்படியே போயிட்டு இருக்கக்கூடிய வெற்றி பெறணும் அப்படின்னா அந்த ஒரு ஆரம்ப கட்டத்துல ஒரு ரேஸ்ல நீங்க ஒரு அந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல ஒரு ரிதம் பிடிக்கணும். அப்படி பிடிச்சிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களால கடைசி வரைக்கும் அந்த ரிதம் ஒட்டியே உங்களால போக முடியும். நீங்க ஆரம்ப கட்டத்திலேயே நீங்க கொஞ்சம் தடுமாறுறீங்க, உங்களுக்கு கால் சுளுக்கு பிடிச்சிருச்சு, இல்ல மத்த ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உங்களால ரேஸை கம்ப்ளீட் பண்ண முடியாது. முடிச்சாலும் கூட ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதே மாதிரியான ஒரு சூழலை தான் இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க. இப்போ வெறும் காங்கிரஸ்க்கு மட்டும் பிரச்சனை இல்லை, திமுகவுக்கும் மற்ற கூட்டணியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் பிரச்சனையா இருக்கு. ஏன்னா அந்த ரிதம் அப்படின்றது விட்டு போகுது. இப்போ உடனே பாருங்க மேடையில யாருமே இல்லை, இவர் யாருக்கு ஓட்டு கேட்டுட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு எண்ணம் இயல்பாவே மக்களுக்கும் வந்துடும். சோ இந்த ஒரு தர்ம சங்கடமான சூழலை தான் காங்கிரஸ் கட்சி ஏற்படுத்தி இருக்காங்க. இது நடக்குதா, டெல்லியில என்ன நடக்குது அப்படின்றத யோசிக்கணும்.
இந்த ஸ்கிரீனிங் கமிட்டி அப்படின்னு வாங்குங்க காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும். அதாவது இந்த விருப்ப மனு எல்லாம் கொடுத்திருப்பாங்க. அந்த விருப்ப மனு எல்லாத்தையும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் அப்படியே அள்ளி போட்டு எடுத்துட்டு வந்து உட்காந்து ஒவ்வொருத்தரா வெரிஃபை பண்ணுவாங்க. ஓகே, இவருக்கு வந்து போன தடவை சீட்டு கொடுத்தோம், ஒரு 3000-4000 வாக்குல தான் தோத்து போனாரு, இந்த தடவை முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஸ்க்ரூட்டினி பண்ணுவாங்க. அதாவது வந்த விருப்ப மனுக்களை கொஞ்சமா அவங்க வந்து தரம் பிரிப்பாங்க. வெற்றி வாய்ப்பு ஓரளவுக்கு இருக்கிறவங்க இல்ல ஓரளவுக்கு டஃப் ஃபைட்டு கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கள ஒரு தொகுதிக்கு ஒரு 3-4 பேர் வரைக்கும் ஃபில்டர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய எலெக்ஷன் கமிட்டி அப்படின்வாங்க, சிஇசி அப்படின்வாங்க. அந்த கமிட்டி கிட்ட, சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டி கிட்ட போய் திருப்பி உட்காந்து பேசுவாங்க. ஓகே, இதெல்லாம் இவங்கெல்லாம் வந்து இவ்வளவு இருக்கு, அவங்களுக்குள்ள என்ன நெகட்டிவ் இருக்கு பாசிட்டிவ் இருக்கு அப்படின்றதெல்லாம் பேசி இறுதியா ஒரு ஆளை முடிவு பண்ணுவாங்க. அது ஒப்புதல் கொடுத்து தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேட்ட போய் அவர் ஃபைனல் பண்ணுவார். அவரு கடைசி நேரத்தில் அவரு கூட இல்ல இவரை விட எனக்கு இவர் நல்லா இருப்பாருன்னு தோணுச்சுன்னா அவரு கூட மாத்தலாமே, அவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம். ஆனா அது பெரும்பாலும் பண்ண மாட்டாங்க. அப்படி ஃபைனலா வரக்கூடிய லிஸ்ட் அப்படின்றதுதான் வெளியாகும். இந்த ஸ்கிரீனிங் கமிட்டி இருக்குல்ல, அந்த ஸ்கிரீனிங் கமிட்டி மட்டுமே இது வரைக்கும் 3 தடவைக்கு மேல நடந்திருக்கு. ஏன்னா அவ்வளவு சண்டைனா எந்த அளவுக்கு சண்டை, கிட்டத்தட்ட செல்வ பெருந்தகை அவர்களை நிறைய பேர் ஒருமையில பேசக்கூடிய அளவுக்கு, நீ காசை வாங்கிட்டு இப்படி பண்ற, நீ திமுக காரனா மாறிட்ட அப்படின்னு செல்வ பெருந்தகையை அவர் மூஞ்சி முன்னாடியே நிறைய காங்கிரஸ்காரர்கள் வந்தவங்க எல்லாம் திட்டி இருக்கிறாங்க. இதுல இன்னும் சில பேரு, குறிப்பா மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் பத்தி பேசும்பொழுது, மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் அவரும் எம்பியா இருக்கிறார், அவருடைய சகோதரிக்கு வந்து சீட்டு வாங்கி கொடுக்கறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அவரை இழுத்து போட்டு பேச, ப. சிதம்பரம், கார்த்திக் சிதம்பரம் அவங்க 2 பேருமே கட்சியிலையும் பொறுப்புல இருக்கிறாங்க, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் சீட்டு கொடுக்க கூடாதுன்னு ஒரு தரப்பு. இப்படி இவங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த கோஷ்டி பூசல் இருக்குல்ல, பயங்கரமா இருந்துச்சு. இதுல ஒரு பெரிய ஹைலைட் என்னன்னா, ஜோதிமணி அவங்க வந்து இந்த மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு, ட்விட் போடுறாங்க என்னன்ட்டு, ஒருதலை பட்சமா இருக்கு, காசுக்கு விலை போயிட்டாங்க காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் அப்படின்னு பாஜக காரங்க சொல்லவே இல்லை. ஜோதிமணி அவர்கள், இப்ப சிட்டிங் எம்பியா இருக்கக்கூடிய ஜோதிமணி அவர்கள் சொல்றாங்க. போய் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தா 2021 சட்டமன்ற தேர்தல் அப்போ அதே மாதிரி ட்விட்டா அவங்க போட்டிருக்கிறாங்க. இத கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்களை கட்சிக்குள்ளேயே பேசிக்கிட்டா பிரச்சனை முடிஞ்சு போயிடும். இதை வெளியில ஒரு பொது வெளியில பேசி அது இவ்வளவு தூரம் அசிங்கமாகுது அப்படின்னா அது தெரிஞ்சும் அவங்க பண்றாங்க. கேட்டா ஜனநாயகம்னுவாங்க. இது என்ன ஜனநாயகம்னு எனக்கு தெரியல. அப்படியே மாணிக்கம் தாக்கூர் பாத்தீங்கன்னா கூட்டணியில் தான் இருக்கிறாங்க திமுக. ஆனா அல்லு சில்லு ஏதோ ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணி திமுகவுடைய ஐடி விங்க வந்து பயங்கரமா ஹிட் பண்றாரு. இது இந்த சண்டை எல்லா கட்சிகளையும் இருக்கு. பாஜக காரங்க அதிமுக காரங்களை திட்டுவாங்க. ஆனா ஒரு சிட்டிங் எம்பி, இப்போ சீஃப் மினிஸ்டர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு, மாணிக்கம் தாக்கூரை பத்தி தவறா பேசுறாரு, இல்ல காங்கிரஸ் கட்சி பத்தி தவறா பேசுறாங்க, இல்ல உதயநிதி ஸ்டாலின் பேசுறாரு, இல்லாட்டி ஒரு மா சுப்பிரமணியம் பேசுறாரு, சேகர் பாபு பேசுறாரு, இப்படி அந்த கட்சியில இருக்கக்கூடிய உச்சபட்ச இடத்துல இருக்கக்கூடியவங்க பேசுறாங்க. அதுக்கு வந்து மாணிக்கம் தாக்கூர் ரியாக்ட் பண்றாருன்னா நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியுது. சோசியல் மீடியால ஏதோ ஒரு முகம் தெரியாத யாரோ வந்து காங்கிரஸ் கட்சியை திட்டுறாங்கன்னா அதுக்கு மாணிக்கம் தாக்கூர் உட்கார்ந்து ரிப்ளை அவர் ஒரு எம்பி, 3 தடவை எம்பி, கிட்டத்தட்ட ராகுல் காந்திக்கு அவ்வளவு நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். அவரு போய் அதிமுக செய்யக்கூடிய அந்த வேலையை திமுக எம்பிங்களை, திமுகவுடைய சோசியல் மீடியா விங்ஸை பார்த்து அல்லு சில்றன்ற மாதிரி ஏதோ ரொம்ப ஒரு மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுறாரு. காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் திமுக தொண்டர்கள் சண்டை போட்டுக்கிட்டோம். ஆனா ஒரு 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 அவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்கிறவர் அப்படி பண்றாரு அப்படின்னும் பொழுது எப்படி வந்து ஃபீல்டுல வேலை நடக்கும்? சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ சீட் இந்த 28 பேர் அப்படின்றத யார் யாருக்குன்றதுலயே இவ்வளவு சண்டை நடக்குது. இதுல என்னன்னா, எப்பவுமே இல்லாத ஒரு விஷயமா தமிழ்நாட்டுக்கு மட்டும் பண்ணியிருக்கிறாங்க டெல்லி காங்கிரஸ். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல, விஜய் வசந்த் ஆகட்டும், இல்லாட்டி மாணிக்கம் தாக்கூர் ஆகட்டும், கார்த்திக் சிதம்பரம், இவங்க எல்லாரையும் வச்சு தனியா ஒரு மீட்டிங் வேற பண்ணியிருக்கிறாங்க. எப்பா உங்க தொகுதியிலெல்லாம் வந்து நம்ம ஆட்கள்லாம் நிறுத்துறோம், இல்ல டிஎம்கே காரங்களுக்கு நீங்க எப்படிலாம் வேலை செய்வீங்க, நம்ம ஆட்கள் ஜெயிச்சிருவாங்களா அப்படின்லாம் கேட்கும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளவு சண்டை போட்டு இருந்திருக்கிறாங்க. சோ ஒருவேளை இப்ப ஜோதிமணி அவர்களுடைய தொகுதியில அவங்களுக்கு விருப்பப்படாத யாரையோ ஒருத்தங்க டெல்லி தலைமை தேர்ந்தெடுத்து வேட்பாளராக அறிவிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா அவங்களே வேலை பார்க்க மாட்டாங்க. அதாவது ஜோதிமணி அவர்களே வந்து காங்கிரஸ்காரர்களுடைய ஒரு வேட்பாளருக்கு வேலை செய்யாம போயிடுவாங்க. ஏன்னா அப்படிதான் அவங்க பண்றது எல்லாமே இருக்கு. இதே மாதிரிதான் மற்ற எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய விஷயமா இருக்கு. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா ராகுல் காந்தி அந்த பேப்பரெல்லாம் கிழிச்சு போட்டு பயங்கர டென்ஷன் ஆயிட்டாரு. இனி வந்து காணொலி காட்சி மூலியமா, வீடியோ கான்பரன்சிங் மூலியமாவே பண்ணிக்கலாம் அப்படி இப்படின்ற மாதிரி போயிட்டாரு.
இன்னைக்கு ஒருவேளை அந்த மீட்டிங் அப்படின்றது நடந்தா இரவோ இல்லாட்டி அடுத்த நாளோ பட்டியல் வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட்டியல் வெளியானாலும் ஆனா இவங்க இவ்வளவு தூரம் பண்ணி நீங்க நினைச்சு பாருங்களேன், இப்படி ஒரு வேட்பாளர் பட்டியல் வெளியிடுறதுலயே இவ்வளவு தூரம் இவங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா களத்துல இறங்கி யார் யாருக்காக ஒர்க் பண்ணுவாங்க? இப்போ டிஎம்கேல நிறைய பேருக்கு இப்படி சீட்டு கொடுக்கல, நிறைய பேருக்கு மறுக்கப்படுது அப்படின்னு தெரியுது. அவங்க யாராவது இப்படி சோசியல் மீடியால போடுறாங்களா? வெளியே ரிசைன் பண்ணிட்டு வெளியே போய் கட்சியில வேற கட்சியில போய் சேர்ந்துடுறாங்க. அது எல்லா கட்சியிலுமே நடக்கிறது தான். அதிமுகலையும் நடக்குது, திமுகலையும் நடக்குது, பாஜக. ஆனா இவங்கள மாதிரி உள்ளேயும் இருந்துக்குவாங்க. ஆனா அட் த சேம் டைம் கட்சியும் கடுமையா விமர்சிப்பாங்க. அவங்களுடைய தலைவர்கள் இவ்வளவு தூரம் விமர்சிப்பாங்க அப்படின்னா அது என்ன மாதிரியான ஜனநாயகம்னு எனக்கு புரியல. அப்படியே பாஜக பக்கம் வருவோம். பாஜக எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஒரே பிரச்சனை, கோவையில வானதி சீனிவாசனா இல்ல அண்ணாமலையா அவர்கள் அப்படின்றதுதான் பிரச்சனையாவே போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அங்க எல்லாமே சார்ட் அவுட் ஆயிருச்சு. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த பட்டியல் ரிலீஸ் ஆயிரும் அப்படின்றதா நம்பக்கூடிய தகவல்களா வந்துகிட்டு இருக்குது. அப்படியே அவங்களுக்குள்ள பிணக்குகள் இருந்தாலும் நம்மளால யாராவது உள்ள இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியும். ஆனா அவங்க வெளிப்படையா இந்த மாதிரி அண்ணாமலை அவர்களுக்கு சீட்டு கொடுத்தா நான் நிக்க மாட்டேன்னு வானதி சொன்னதாவோ, தமிழிசை சவுந்தரராஜனுக்கு சீட்டு கொடுத்தா நான் நிக்க மாட்டேன்னு வேற யாராவது சொன்ன மாதிரியும் ஏதாவது இருக்குமா? நேற்று இரவு கூட ஜோதிமணி அவர்கள், கார்த்திக் சிதம்பரம் அவர்கள், பிரவீன் சக்கரவர்த்தி இவங்க எல்லாம் போய் கிறிஸ்ஜோரங்கரையும் மற்ற மேலிட பொறுப்பாளர்கள் எல்லாம் சந்திச்சு இந்த மாதிரி இவங்களுக்கு எல்லாம் சீட்டு கொடுக்காதீங்க அப்படின்னு போய் பஞ்சாயத்து பண்ணி அதை இம்மிடியட்டா அவங்க கர்கேவுக்கும் ராகுல் காந்திக்கு சொல்லி இன்னைக்கு பார்லிமெண்ட் நடக்குது. 2 பேருமே பார்லிமெண்ட் கூட போகல. ஏன்னா இந்த தலைவலியா அவங்களுக்கு பெரும் தலைவலியா இருக்குன்றதுனால நார்மலா அவங்க பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் கூட பண்ண முடியாம அவங்க பயங்கர கஷ்டப்படுறாங்க. அதுக்கு என்ன பண்றது? அவங்கதான் அவங்க கட்சியை அப்படி பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற மாற்றுக்கத்தில். இன்னொரு பக்கம் பாஜகவும் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட காங்கிரஸ் அளவுக்கு கூட்டணியும் அவங்க கட்சியும் டேமேஜ் பண்ணக்கூடிய வேலைகளே அவங்க பண்ணாம இருக்கிறாங்க அப்படின்றது தான் நம்ம இதுல பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒட்டுமொத்தமா வேட்புமனுவுக்கு இன்னும் ஒரு வார காலமே இருக்கக்கூடிய சூழல்ல இவ்வளவு பஞ்சாயத்து பண்றாங்கல்ல காங்கிரஸ் கட்சி. இதை எப்படி நினைக்கிறீங்க? இது தேர்தலில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு தோணுது? உங்களுக்கு எது தோணுனாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட கேபிட்டல் சேனல்ல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும். உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் தான் நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.